Good morning. Today's topic is how to say thank you. இன்றைய தலைப்பு என்னென்றால் எப்படி நாம் நன்றி சொல்கிறது. வெரி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட்டட். பட் அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். Hebrews chapter 13 verse 15 it says, offer unto God your sacrifices of praise. கர்த்தருக்கு உங்களுடைய நன்றி பலிகளை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை செலுத்துங்க. பட் how do we give that praise எப்படின்னு பார்த்தோன்னா, the fruit of our lips, உதடுகளின் கனி. ஸோ when we are offering thanks to God or human, நம்மளுடைய உதடுகளை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம மவுத்தை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ த சிம்பிள் ஆன்சர் எப்படி நன்றி சொல்லுகிறது ஒருவருக்கு அப்படின்றா வெரி 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 சிம்பிள். யூஸிங் வேர்ட்ஸ், வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்ம நன்றி சொல்லணும். ஸோ இதில் எப்படி நன்றி சொல்ல நம்ம தவிர்க்கணும், எப்படி நன்றி சொல்லணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலி லெட் அஸ் see, because all through the Bible we see எப்படி மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அப்பாஸ்டல் பாலின் எபிசல்ஸை நீங்கள் பார்த்தீங்க என்றால், அவர் நிறைய நிருபங்களை எழுதும் போது அவர் திருப்பி சொல்வார், ஐ ஆல்வேஸ் தேங்க்யூ, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒவ்வொரு சபைக்கு எழுதும் போதும் அவங்கள குறித்து அவர் மெச்சி கொண்டு ரொம்ப நன்றி சொல்லி அவர் திருப்பியும் அவ்வளோ அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். பட் ப்ராக்டிக்கலி டுடேஸ் டே அண்ட் லைஃப் ஏனென்றால் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி மச் மிஸ்ஸிங் இன் த சொசைட்டி. நிறைய பேருக்கு அது என்னென்னா, எங்களுக்கு யாரும் சொல்லித்தரலை, எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பால் அவர் எழுதும் போதும் அடிக்கடி எழுதுகிறாரு, சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்லாமல் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அதை தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ ஆஸ் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ரிவீல் பண்ண காரியங்களை இந்த நாளுக்கு, இந்த நடைமுறைக்கு எப்படி வாழ்கிறது என்று நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது we will really be a salt in this world. அது மட்டும் இல்லை, உலகத்தில் நம்ம வெளிச்சமாக இருப்போம். ஸோ எப்படி நம்ம தேங்க்யூ சொல்லக்கூடாது? நம்பர் ஒன், நீங்கள் நினச்சிருக்கலாம் திஸ் இஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம், அதுக்கு தேங்க்யூ கிடையாது. நம்பர் ஒன், ஒன்றுமே சொல்லாமல் ஒருத்தங்க யாராச்சும் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, சம்திங் ஏதோ கொடுக்குறாங்க. நேற்று சொன்னது போல் 3 things, டைம், மணி ஆர் கிஃப்ட்ஸ். இது 3 யாரோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது குவைட்டாக ஒன்றும் பண்ணாமல் அப்படியே அவங்கள அப்படியே பார்க்குறது, பிளாங்க் லுக், அது தயவு செய்து தட் இஸ் அ பிக் நோ நோ நோ. that is not at all thank you. உங்கள் மனசில் அவ்வளவு சந்தோஷம் நிறைவோடு, நன்றி நிறைவோடு நீங்கள் இருந்துட்டு வெளியில் ஒன்றுமே காட்டாமல் இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட் பீப்புளுக்கு அது ஒன்றுமே அது கன்வே ஆகாது. நோபடி கேன் ரீட் அவர் மைண்ட். ஓகேங்களா? நம்மளுடைய வேர்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆஃப் வாட் வி திங்க். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், பைபிள் வேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வாயை திறந்து நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது கேன் நெவர் சே நான் என் மனசில் நன்றியோடு தான் இருக்கேன், அவ்வளவு நன்றியோடு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வாயை திறந்து நம்ம சொல்லலைன்னா அது அவங்களுக்கு கன்வே ஆகாது. நம்பர் ஒன், வி ஷுட் நெவர் கீப் குவைட் அண்ட் ஜஸ்ட் பிளாங்க் லுக். ஓகேங்களா? செகண்ட், ஒருத்தங்க யாரோ உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, டைம் எடுத்து உங்களோட உட்காந்து பேசுகிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, ஒரு ப்ரே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்மைல், இப்படி ஸ்மைல், தட் இஸ் குட், வெரி நைஸ், ஐம் கிளாட், நம்ம சிரிக்கிறோம். ஆனால் அகெயின் அது வில் நெவர் டெல் தம் உங்கள் இருதயத்தில் அவ்வளோ நன்றி இருக்கிறது என்று அவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த கம்யூனிகேஷன் இஸ் நாட் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். முன்பதாக சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், விச் இஸ் ஓகே. இப்போ நீங்கள் கேட்குறதுனால இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பிகம் ஸோ ஈஸி. மூணாவது, ஜஸ்ட் சேயிங் தேங்க்யூ, நன்றி, அது கூட இஸ் நாட் இனஃப், அது கூட போதாது. ஓகே, ஹவு டு வி சே தேங்க்யூ? எப்படி நம்ம நன்றி சொல்லுகிறது அப்படின்றால், இப்போ இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, ஆஃபரிங் அண்ட் டு காட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரைஸ் த ஃப்ரூட் ஆஃப் அவர் லிப்ஸ். ஸோ வாய்களை திறந்து நம்ம அவரை துதிக்கும் போது கூட மனசுலே அப்படின்னு நம்ம தேங்க்யூன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதோட, வாயை திறந்து நம்ம வர்ஷிப் பண்ணும் போது, ப்ரேஸ் பண்ணும் போது நம்ம வேர்ட்ஸை சொல்லி நீர் இவ்வளோ செஞ்சீரே உமக்கு நன்றி, இதை செஞ்சீரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸில் வி எக்ஸ்ப்ரெஸ் அவர் தேங்க்ஸ். அதே போல் மனிதர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கும் போது, தேங்க்யூ, எனக்கு டைம் கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ, எனக்கு உதவி செஞ்சு காசு கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ, எனக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் நினச்சே பார்க்கல நீங்கள் எனக்கு இது கொடுத்தீங்க. வாட் எவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்களோ, எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வேர்பலைஸ் பண்ணி சொன்னாலொழிய
அது ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்யூனிகேஷனாக இருக்காது. பைபிளில் we see so many examples how பால் வந்து ரொம்ப அழகாக அவர் தேங்க்யூ சொல்கிறது சிம்பிளாக விட மாட்டார். அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எதை செஞ்சீங்க அதை நான் மறக்க மாட்டேன், அதுக்காக தேங்க்யூ. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வேறு மாதிரி சொல்கிறார். ஐம் நாட் கோயிங் இன்டு ஆல் த வெர்சஸ், பட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எஃபிஷியன்ஸ் அண்ட் பிலிப்பியன்ஸ் அண்ட் கொலோசியன்ஸ், தெசலோனியன்ஸ், எல்லா இடத்துலையுமே he is writing like that. He is a classic example. ஸோ அதுவும் அதே போல் நம்மளும் let us practice that. இதில் ஒரே ஒரு என்ன ஒரு நியூவான்ஸ் என்னன்னு சொல்லணும்னா, சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் அதெல்லாம் அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் இன் ஃபேமிலி, வீட்டுக்குள்ளே பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், பிட்வீன் ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சில்ட்ரன் வந்து இப்போது பேரண்ட்ஸ் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, அம்மா, டேக் டைம் டு சே தேங்க்யூ. ஏன்னா அவங்க சமைக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ ஃபேமிலிஸில் they don't cook, mothers they don't cook, they are busy. பட் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர், வெதர் இட் இஸ் மதர் ஆர் கிராண்ட் மதர் ஆர் உங்கள் வீட்டில் உங்கள் ஆண்டி, somebody is cooking, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்களா, டேக் டைம். they don't have to do it. See, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க செய்யணும்னு அவசியமே இல்லை, பட் அவங்க டைம் எடுத்து பண்ணும் போது we have to say thank you. இதில் என்ன கொஞ்சம் இது ஆகுதுன்னா, கிளாஷ் ஆகுதுன்னா, அவங்க தானே ரெஸ்பான்சிபிள், அவங்க தானே சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ why should I say thank you? அவங்க பண்ணி தானே ஆகணும். No, they don't have to. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க அந்த டைம் எடுத்து பண்ணும் போது, ஃபாதர் உங்களுக்கு ஏதோ பண்ணுறாரு, அவர் ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணுறாரு, ஒய்ஃப் ஏதோ பண்ணுறாங்க, we have to say every time, so thank you should come very frequently and often, does not matter. அதே போல் the other side, parents, you should also say thank you to your children. உங்கள் பிள்ளைங்க ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து தேங்க்யூ சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்க வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஏதோ டைம் எடுத்து உங்களுக்கு ஏதோ பண்ணுறாங்களா, உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்களா, பிள்ளை தானே செஞ்சு தானே ஆகணும், மகன் செய்யாமல் யார் செய்வா, மக செய்யாமல் யார் செய்வா, அந்த மாதிரி சொல்கிறத நம்ம நிறுத்திக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைங்க பேசுகிறது கூட இல்லை, எதுவுமே கொடுக்கறதில்ல. உங்கள் குடும்பத்தில் அவங்க கொடுக்குறாங்களா, டேக் டைம் டு சே தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கல்டிவேட் பண்ண என்ன ஆகிடும்னா, இட் பிகம்ஸ் ஸோ ஈஸி. ஸோ வி வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த தேங்க்யூ சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருக்கும் போது தான், வார்த்தைகளை நம்ம சொல்லாமல் இருக்கும் போது தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்ன்றது ஸ்லோவாக வந்துடும். நேற்றைய தினம் பார்த்தோம் ஸ்பிரிட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். அது வரும்போது கம்பேரிசன் வந்துடும், கம்ப்ளைனிங் வந்துடும். ஸோ குடும்பங்களில் லெட் அஸ் ஸ்டார்ட் பில்டிங் அ ஹேபிட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ. ஏன்னா குடும்பத்தில் பண்ணால் தான் வெளியில் சொசைட்டியில் வரும்போது, கார்ப்பரேட் வேர்ல்டில் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இந்த சொசைட்டியில் தேங்க்யூன்றது நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ ரேர்லி வி see some people. நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், கடைக்கு போகிறோம், இல்லை ஹோட்டல் போகிறோம், அந்த உட்காந்துட்டு வரத்துக்குள்ளே எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ தேங்க்யூ சொல்லிவிடுவோம். நானும் பாஸ்டரும் பில்லு கொண்டு வந்து கொடுக்கும் போது தேங்க்யூ, மெனு கொண்டு வந்து கொடுக்கும் போது தேங்க்யூ, காஃபி வந்து வைக்கும் போது தேங்க்யூ. ஏன் சொல்லணும்? அவங்க செஞ்சு தானே ஆகணும், அவங்க டியூட்டின்னு சொல்லலாம். இல்லை, தே ஆர் டூயிங் இட், ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஒளியாக இருக்கோம். ரொம்ப இருள் அடைஞ்சி சோர்ந்து போய் இருக்கிறவங்களை நம்ம பார்த்து தேங்க்யூ சொல்லும் போது எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கோ, எங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுவாங்க. they'll become very happy. So let us become the light of the world. இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கலாம். தேங்க்யூ சொல்கிறத கல்டிவேட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. இப்போ நீங்கள் கேட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. So I pray that you'll be a light of the world and be a blessing in this world to the people around you. Shall we pray? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. உமக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எங்களுக்கு சாக்ரிஃபைஸ்க்காக நன்றி, நீர் கொடுத்த தியாகத்துக்காக நன்றி, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி ராஜா, சிலுவைக்காக நன்றி. we say thank you, thank you, thank you. அது மட்டும் இல்லை கர்த்தாவே, எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், அவங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அவங்களுக்கும் நாங்கள் அளவில்லாமல் நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் இருதயத்தை மாற்றும், அது ஈஸியாக வரதுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful day. We are the light of the world. எங்கே போனாலும் ஒளியாக பிரகாசிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். Be blessed.